வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மேட்டூர் அணை பல சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியுள்ளது. இது 1925ஆம் ஆண்டு கட்டப்பட துவங்கி 1934இல் பயன்பாட்டிற்கு வந்தது. மேட்டூர் அணையின் வலது கரையில் 75வது ஆண்டினை போற்றும் வகையில் 75 அடி உயரம் கொண்ட நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் எழிலார்ந்த நினைவு கோபுரம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதனை பற்றியும் அணையின் கீழ்கரையில் சுமார் 30 ஏக்கர் நிலத்தில் அழகான பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டையும் பொதுமக்கள் கண்டு களித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரில் இருந்து மேலையூர் வரை, மேட்டூர் அணை சிறப்பு கூறுகள் குறித்து மேட்டூர் அணை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பி கந்தசாமி அவர்கள், உதவி செயற்பொறியாளர் ஆர் கோவலன் அவர்கள், உதவி பொறியாளர் ஆர் சிங்காரவேலன் ஆகியோர் தரும் விளக்கத்தினை காணலாம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் காவிரியின் பாசன பயணத்தை இனி தொடராக வேளாண் பெருமக்கள் காணலாம். மேட்டூர் அணை கடல் மட்டத்திலிருந்து 625 அடி உயரத்தில் அதன் அடிப்பாகம் உள்ளது. அடிப்பாகத்திலிருந்து அணையின் உயரம் 165 அடியாகும். பயன் தரும் சேமிப்பு உயரம் 120 அடியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் அணையின் உயரத்தினை மேலும் 10 அடி உயர்த்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து முதலாக 12/6/1934ஆம் ஆண்டு அன்று காவிரியில் வேளாண்மைக்கான நீர்ப்பாசனம் திறக்கப்பட்டது. அன்று ஏற்படுத்திய முறைமை இன்றளவும் மேட்டூர் அணையின் நீர் வருவதையொட்டி முன்னர் தேதிகளிலும் பின்னைய தேதிகளிலும் அணை திறக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்படுகிறது. மேட்டூர் அணையின் வலது கரையில் சிறப்பான கட்டடம் ஒன்று அணையின் 75வது ஆண்டு நினைவாக கட்டப்பட்டு இன்று பொதுமக்களும் கண்டுகளிக்கும் வகையில் உள்ளது. இக்கட்டடத்தின் சிறப்பியல்புகளை விவரிக்கின்றார் மேட்டூர் அணையின் உதவி பொறியாளர் திரு ஆர் சிங்காரவேலன் அவர்கள். மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதன் 75 ஆண்டுகள் நிறைவானதை முன்னிட்டு இது பவள விழா நினைவு கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. இது தரைத்தளம் மற்றும் 6 தளங்களை கொண்டது. இது 75 ஆண்டு நிறைவுனால இது உயரம் 75 அடி வச்சு கட்டியிருக்காங்க. இது மேலே சென்று அணையின் நீர்ப்பரப்பு பகுதி, பூங்கா, எழில்மிகு இதை பார்ப்பதற்காக பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இது மேலே செல்வதற்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது, படிக்கட்டு வழியாகவும் செல்லலாம். கீழே அறையினுடைய இடது பக்கம் அணையின் கட்டுமான பணி நடைபெறும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பார்வையாளருக்காக வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இது பார்வையாளர்கள் காலையில் 9 மணி முதல் ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்துவிட்டு செல்லலாம். இந்த பவள விழா கோபுரத்தின் சிறப்பம்சம் என்னன்னா, இது அணையின் நேர்கோட்டில் கட்டப்பட்டுள்ளது.
நாம் இப்போ நின்றுட்டு இருக்க வந்து முல்லிங்ஸ் பாயிண்ட்டுங்கிற இடம். இப்போ முல்லிங்ஸுங்கிறவர் அணை கட்டுமான பணி இருக்கும்போது இன்ஜினியரிங் சீஃபாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இதோட சிறப்பம்சம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிற பவளவிழா நினைவு கோபுரமும் அணையும் இந்த முல்லிங்ஸ் பாயிண்ட் 3 ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். இதை நம்ம வந்து பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர் வெளியேறும் பகுதியில் 33.20 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆங்கிலேய கவர்னர் ஸ்டான்லி அவர்களின் மனைவியின் பெயரால் லேடி பெட்ரிக் ஸ்டான்லி பூங்கா ஒன்று அணையை காண வரும் பொதுமக்கள் கண்டு மகிழும் வகையில் அமைய பெற்றுள்ளது. இப்பூங்கா பொதுப்பணித்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பூங்காவின் சிறப்புகளை மேட்டூர் அணை துணை கோட்ட பொறியாளர் திரு ஆர் கோவலன் அவர்கள் கூறும்போது, மேட்டூரோட பூங்கா பகுதியில் நம்ம இருக்கோம். இதுக்கு வந்து எல்பிஎஸ் பார்க்குன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஃபெடரிக் ஸ்டாலின் அம்மையார் பூங்கான்றது வந்து அப்போ ஸ்டாலினோட மனைவி பேரில் வந்து இந்த பூங்கா வந்து பொழுதுபோக்குக்காக ஏற்படுத்தப்பட்ட பூங்கா. சேலம் மாவட்டத்திலேயே இந்த பூங்கா வந்து மிக சிறப்பாகவும் பெரிய அளவிலும் இருக்குது. இந்த பூங்கா வந்து 33.2 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பொதுப்பணித்துறையின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து வருடாந்திர பராமரிப்பு மற்றும் செயற்கை நீர் ஊற்று இது இருக்குது. குழந்தைகள் விளையாடுவதற்காக குழந்தைகள் விளையாட்டு மையம் இது வச்சுருக்கோம். குழந்தைகள் வந்து இங்கே வந்து நல்லபடியாக வந்து விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. மேட்டூர் சேலம் மாவட்டத்திலே இது வந்து ஒரு ஏழைகளின் சொர்க்க பூமின்னே சொல்லலாம். இது வந்து பூங்கா வந்து காலையில் வந்து நாங்கள் வந்து 7 மணிக்கு திறந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பூங்கா இயக்கமாக இருக்கிறது. இதில் வந்து பணியாளர்களை வச்சு பொதுப்பணித்துறை பணியாளர்களை வச்சு இந்த பூங்காவை வந்து நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு வரோம். இதில் பல விதமான மரங்கள் செடிகள் அப்புறம் ஆடி பெருக்கப்போ வந்து இங்கே கூட்டம் வந்து அபரிவிதமாக வரும். சனி ஞாயிற்றுக்கிழமையில் பள்ளி குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து மாவட்டங்களில் நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பள்ளி குழந்தைகளை வந்து கூப்பிட்டு வந்து இந்த பார்க்கை வந்து சுற்றி காட்டி இதனுடைய பெருமையெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பொறியியல் வல்லமையாலும் மனித வியர்வையாலும் நேர்த்திமிகு கற்களாலும் சீரிய முயற்சிகளாலும் மனித தேவைகளுக்கும் நாட்டின் வளத்திற்கும் உறுதுணையாக நிற்கும் இப்புனித நீர்த்தேக்கம் இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஆற்ற போகும் தொண்டுகள், பாச பணிகள் ஆகியன நாம் மனதிற்கொண்டு இப்புண்ணிய நீர்த்தேக்கத்தை வணங்கி மகிழ்வோமாக.
காவிரியின் பாசன பயணம் தொடரும்.